பொங்கலுக்கு போன நிகழ்ச்சியில முதல்ல கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பொங்கல் யாருக்கானது? அப்ப பொங்கலுக்கு ஏன் 4 நாள் நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தானே மகிழ்ச்சியா இருக்கணும். பொங்கல் உங்களுக்கானது இல்லைங்க. அன்னைக்கு வேலைக்கு போங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அரசாங்கத்திட்ட சொல்லுங்க, எங்களுக்கு வேலை வைங்கன்னு சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களாய். சார், பொங்கல்ன்றது உழவர்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான திருநாள் இல்ல, தமிழர் திருநாள். தமிழர் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு திருநாள். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ ஏன் நாங்க அந்த இதை என்ஜாய் பண்ணக்கூடாது? தமிழன் என்ன? தமிழன்னா என்ன சொல்லுங்களா? அதனுடைய கூறுகள் என்ன? யார் தமிழன்? எதெல்லாம் செய்தா தமிழன்? எதையாச்சும் சொல்லியா? நீங்க தமிழ்னா? நம்ம மதர் டங்கே நம்மள சொல்லிடும்ல சார். நம்ம தமிழர். நீ இப்ப தமிழ் பேசுறீங்களா? நீங்க மதர் டங்குங்கிறீங்க. தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். எங்க தாத்தா பாட்டி செஞ்சதுக்காக உழவு செஞ்சாங்கல்ல, அது அந்த நாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் நாங்க அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? அதை வந்து எங்களால போயிட்டு வில்லேஜ்ல போய் பண்ண முடியல. அதனால நாங்க இங்க சிட்டிலே நாங்க அதை மரியாதை தரோம். என்ன சரிங்க? என்ன மரியாதை பண்றீங்க? பொங்கல் வைக்கிறோம் வீட்டுல. பொங்கல் வச்சா பொங்கலாமா? பொங்கல்னா பொங்கல் வச்சு கரும்பு கிடைக்கிறதா? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஏமா அந்த பண்டிகை எதுக்கு உருவாக்குறது? அது தெரியல. குழந்தைகளுக்கு அது தெரியல. சொல்றதுக்கு முன்னால இதுக்கே நீங்க கோவப்படுவீங்கன்னா, பொங்கல்னா முதல்ல என்னன்னா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுங்களா? ஐயோ, நான் பார்த்தேன், அவனை பார்த்தேன். அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகேப்பா. நம்ம இங்கிட்டு போவோம், நான் இங்கிட்டே போறோம். என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தம்பி, உங்களுக்காக தான் இவ்வளவு போராட்டங்களும். குடும்பமும் ஒதுக்குது, சமுதாயமும் ஒதுக்குது, எல்லாருமே அடிச்சு துரத்துனா எப்படிங்க திருந்துவா? ஜல்லிக்கட்டு எதுக்காக வந்தீங்க? அவ்வளவு பேர் எதுக்காக போறானீங்க? பாரம்பரிய விளையாட்டு. என்ன பாரம்பரியம்? யாருக்கு பாரம்பரியம்? வீரத்தமிழன் பாரம்பரிய விளையாட்டு. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, அப்படின்னும் போது பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து அது ஈடுபாடு இல்லையா? உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு. பிறந்தால் வழி பிறகும். அதுதான் நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். மாத்து